நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா மனுஷங்களா நீங்க? நேத்து என்னடி நடந்துச்சு? நானே இன்னும் நேத்து நடந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்லட்டி. திடீர்னு வந்து நின்னா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா இந்த மாசம் கடைசியில கல்யாணம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அவன் பேசாம போயிட்டா. நம்ம ஒரு பிளான போட்டா அவன் வந்து செஞ்சுட்டு போறான். ஏட்டிங்களா இந்த பேச்சு கிளவி இவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தா? ஆளும் உருவமும் ஆத்தி எரும மாடு மாதிரி இல்லாட்டி இருக்கிறான். நான் என்னமோ மாப்பிள்ளை ஏதோ வயக்காட்டிலே இல்லை மில்லிலேயே வேலை பார்ப்பான், எடுத்து சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவான், கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினைச்சு பிளான போட்டா ஆத்தி இவன் நம்ம சோழியெல்லாம் முடிக்க பார்த்துருக்கா. எப்பா இப்பவே கண்ணை கட்டுதே, என்னெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோமோ. இவளுக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு கடைசியில நான் படுற பாடு. நான் இவ்வளவு பேசுறேன், எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. எதுக்குடி இப்ப கத்துற? எது கத்துறனா? என்ன பலமா யோசிக்கிற போல? இன்னும் என்னத்துலலாம் எனக்கு கோத்துள்ளான்னு யோசிக்கிட்டு கேட்டி நீ. ஏட்டி நானே நேத்து நடந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில இன்னும் வரல, இதுல ஏன்டி நான் உன்னை கோத்து விட போறேன்? ஆமா இவன் நாளைக்கு அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல, நான் அப்படியே சிம்லாவுக்கு டூருக்கு போயிட்டு வந்திருக்கேன். கோவத்தை கிளறி நான் சொல்லிட்டேன் பத்துக்க. இந்த பாருட்டி நான் அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், அவன் எனக்கு வேண்டாம். இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டிரு சொல்லிட்டேன். எது நான் கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? ஓஹோ நானே உனக்கு மாப்பிள்ளை பார்த்தேன், என்னமோ நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்த மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு என்கிட்ட ஈஸியா சொல்றேன். இதா உனக்கு மாப்பிள்ளை பார்த்து தந்தாவே அந்த பேச்சு கிளவி அவகிட்ட போய் சொல்லிட்டி. எட்டி வள்ளி எனக்கு இந்த கல்யாணமே வேணாண்டி. என்ன கல்யாணம் வேணாமா? எட்டி நீ கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொன்ன, இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்ற. இந்த பாருட்டி எனக்கு அவனை பிடிக்கவே இல்லட்டி, எனக்கு கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட வேண்டாம், கல்யாணத்தை நிப்பாட்டு அது போதும். இதுக்கப்புறம் இவ கூட இருந்தோம் அந்த எரும மாட்டு பையத்தை நம்மளை மாட்டி விட்டுருவா. இதோட இவளோட சங்கத்தை முடிச்சு விட்டணும், எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அட்டிங்களா உங்ககிட்ட உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்துக்க. எங்கள் அக்கா இருக்கல, அவள் பிள்ளை ஒரே அழுதுகிட்டே இருக்கானா. ஊரில் வந்து ஒரு மாதம் தங்க சொன்னா, நான் போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வரேன் சரியா? அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பேசிடுவோம். ஆஹா முறைக்கிறாளே, கண்டுபிடிச்சிட்டாலோ? ஆமாட்டி போயிட்டு வரேன் சரியா? கை கட்டுற தூரத்தில் தான் நிற்கிற மவளை மண்ணில் போட்டு புதைச்சிருவோம் பத்துக்க. ஒழுங்கு மரியாதையே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஐடியா சொல்லு. என்னட்டி நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இல்லை என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். ஓஹோ குடும்பமே சேர்ந்து என்னை போட்டு தரலாம் முடிவு பண்ணிட்டியே. இந்த பாருட்டி நான் இப்போன்னு சொல்லுதேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது இவனை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அட்டி அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் பேசாமல் வந்தா உனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மாதம் கடைசியில் கல்யாணம்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் போய்கிட்டே இருக்கிறான். இதில் உங்கள் அம்மா வேற நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிச்சிட்டு வரேன்ட்டு போயிருக்காப்ல, அப்போ பார்த்துக்க. ஆமா நீ கல்யாணத்தை தள்ளி போடுன்னு சொன்ன, இப்போ என்ன கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லுத? எட்டி இங்க பாரு, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. அவன் எனக்கு வேண்டாம், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்துட்டாலும் பரவாயில்ல, இவனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆமா நீ தானே சொன்னேன் கல்யாணத்தை கொஞ்சம் நாள் தள்ளி போட்டா அதுக்கப்புறம் நான் அந்த பையனை மறந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? இந்த பாருட்டி அதெல்லாம் எதுக்கு? நான் அவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேணாம். இந்த பாருட்டி நீ தான் சொன்ன கல்யாணம் இப்போ பண்ண மாட்டேன், கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு. அதுக்கு என்னால் என்ன ஐடியா கொடுக்க முடியுமோ அதை தான் நான் கொடுத்தேன். கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டுறதுல என்கிட்ட ஐடியா ஒன்றுமே கிடையாது. ஆமா அதுவும் நேற்று அவனை பார்த்தல, எப்படி வந்து நின்னா பாத்தியாட்டி? ஆத்தி பக்கா ரவுடி பயிலா இருப்பான் போல இருக்கு. இங்க பாரு நான் சொல்றது கேளு, பேசாம அவன்கிட்ட எதையாச்சும் சொல்லி பிறக்கி கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுவோம். கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட முடியாது. நேற்று நின்ன ஆக்ரோஷத்தை பாத்தியாட்டி? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல, அதான் பயம் பயந்துகிட்டே கிடந்தேன்டி. நான் தான் சொல்லுதேன்ல எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் அவனை பண்ணிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா மனுஷங்களா நீங்க?